பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காணொளியை பார்க்கும் யாவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த நாளில் நாம் கேட்கப் போகிற வேத வார்த்தையின் தலைப்பு ஜெபமே ஜெயம். ஜெபமே ஜெயம். தேவனிடத்தில் ஜெபிக்கும் ஒவ்வொருவருக்கும் வெற்றி உண்டு. தேவனிடத்தில் ஏறெடுக்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அவர் வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். ஏறெடுக்கும் ஜெபங்கள் எல்லாத்துக்குமே அவர் ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். வேதவசன அடிப்படையில் தேவனிடத்தில் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சில நபர்களை குறித்து வேதத்தின் அடிப்படையில் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 வசனங்களில் தேவன் சொன்ன வார்த்தை: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 வசனங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு கண்ணீர் கவலையான காரியங்களாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், மரணத்தின் படுக்கையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இந்த காரியங்களை ஜெபத்தில் அவருக்கு தெரியப்படுத்தும் போது நமக்கு மிகுந்த ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு அந்த காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து அந்த ஜெயத்தை கட்டளையிட அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து சங்கீதம் 91:15 வசனம். சங்கீதம் 91:15 வசனம்: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானும் அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91:15 வசனத்தில் தேவன் நமக்கு சொல்வது, ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த ஆபத்திலிருந்து இயேசு நமக்கு விடுதலை கொடுத்து நம்மளை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர், இப்படியாப்பட்ட நேரங்களில், பயங்கரமான மரண அவஸ்தைகளில், ஆபத்து நேரங்களில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை அவர் கேட்டு நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். அதிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். சங்கீதம் 91:15 வசனம் அப்படியாக நமக்கு சொல்லப்படுகிறது. தொடர்ந்து மத்தேயு 7:7: கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:7 வசனங்களில் தேவன் நமக்கு சொல்வது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம் தேவனிடத்தில் கேட்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும், ஏறெடுக்கும் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அவர் செயல்பட்டு அதற்கான காரியங்களை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மத்தேயு 7:7 வசனங்களில் சொல்லப்படுகிற வார்த்தை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லும்போது, அதற்கு விடுதலை கேட்கும்போது இந்த வசனத்தின்படி அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார்.
நாம் கேட்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் அதை செய்ய கொடுக்க வல்லவராகவும் இருக்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கும்போது நமக்கு அது கொடுக்கப்படும். இப்படியாப்பட்ட வசனங்களை வேதத்தில் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 4:6-7 வசனங்களில், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்னிடத்தில் சொல்லுங்க, நான் உங்களுக்கு விடுதலை தரேன் அப்படி என்றும், சங்கீதம் 91:15 ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதிலேருந்து விடுதலை தரேன் என்றும், மத்தேயு 7:7 என்னிடத்தில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை கொடுப்பேன் என்றும் தேவனுடைய வேத வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த பிரகாரம் வேதத்தில் யார் செய்து அதெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள், இந்த ஜெபத்துக்கான ஜெயத்தை யார் பெற்றுக்கொண்டார்கள் என்று ஒரு சில நபர்களை குறித்து வேதவசன அடிப்படையில் நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 25:21 வசனம். ஆதியாகமம் 25:21 வசனம். மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். ஈசாக்கு ரெபேக்காள் இருவரும் கணவன் மனைவி. திருமணமாகி குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அப்பொழுது ஈசாக்கு தேவனை நோக்கி தன் மனைவிக்காக, தன் மனைவி பிள்ளை பெற வேண்டும் என்பதற்காக தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறார். இந்த ஜெபத்திற்கு பலனாக தேவன் அந்த விண்ணப்பத்தை கேட்டு ரெபேக்காளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுகிறார். அந்த ஜெபம் ஒரு ஜெயமாக மாறுகிறது. ஈசாக்கு தேவனை நோக்கி ஜெபம் செய்தார். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். ரெபேக்காளுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட்டார். இந்த ஜெபம் ஈசாக்குக்கு ஜெயமாக மாறியது. அடுத்து 2 நாளாகமம் 32:24 வசனம். 2 நாளாகமம் 32 அதிகாரம் 24 வசனம். ரெண்டு நாளாகமும் 32 அதிகாரம் 24 வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா வியாதிப்பட்டு மரண படுக்கையாக இருக்கும்போது, மரணத்துக்கான சூழ்நிலையில் இருக்கும்போது எசேக்கியா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான், ஜெபம் பண்ணான். அப்படி ஜெபம் பண்ணும்போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு எசேக்கியாவுக்கு ஒரு அற்புதத்தை செய்து எசேக்கியாவின் மரண படுக்கையை, மரணத்தை மாற்றி போடுகிறார். எசேக்கியாவுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். அவனுடைய மரணம் மாற்றப்படுகிறது. அவன் மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த ஜெபத்தின் மூலம் அது மாற்றப்படுகிறது. அவன் சாகாமல் தப்பி வைக்கப்படுகிறான். காரணம் ஜெபம். அப்போ எசேக்கியாவோட அந்த ஜெபம் ஜெயமாக மாறி அவனை மரணத்திலிருந்து மீட்டெடுத்தது. ஸோ ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. தேவனிடத்தில் செய்யும் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. அடுத்து 1 சாமுவேல் 1 அதிகாரம் 8 வசனம். அன்னாளே, நீ ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரை பார்க்கிலும்
நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். அன்னாளுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. அன்னாளுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த சூழ்நிலையில் அன்னாளுடைய கணவர் எல்கானா அன்னாள் அழுகிறத பார்க்குறாரு, சாப்பிடாது இருக்கிறத பார்க்குறாரு, சஞ்சலப்படுறத பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அன்னாளும் எல்கானாவும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. குழந்தை இல்லாமல் பயங்கர ஒரு கவலை, வேதனை, பல வருத்தத்தில் அவர்கள் இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அன்னாள் தேவனிடத்தில் சென்று ஜெபம் செய்வதை நாம் வேத வசனத்தில் வாசிக்கின்றோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் இருந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அன்னாள் தன்னுடைய பிரச்சனைக்கு, வேதனைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று தன்னுடைய வேதனையான காரியத்தை அழுது தேவனிடத்தில் சொல்லி ஜெபம் பண்ணினாள். அன்னாளுடைய அந்த பிரச்சனையை சொல்லி தேவனிடத்தில் ஜெபம் பண்ணினாள். அப்படி ஜெபம் பண்ணும்போது அன்னாளுக்கு அது ஜெயமாக மாறுகிறது. 1 சாமுவேல் 1:20வது வசனத்தில், சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அன்னாளுடைய ஜெபமும் ஜெயமாக மாறியது. அன்னாள் தனக்குண்டான அந்த வேதனையான காரியத்தில், குழந்தை இல்லாத அந்த கவலையில், அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அன்னாள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள், ஜெபம் பண்ணினாள். அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்து அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டதை வேத வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம், கேட்குறோம். அப்போ இந்த ஜெபங்கள் எல்லாமே ஜெயமாக மாறி இருக்கிறது. இந்த ஜெபங்கள் எல்லாமே ஜெயமாக மாறி இருக்கிறது. பிலிப்பியரில் தேவன் சொன்னதுபடி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் எல்லா இடத்தையும் என்னிடத்தில் சொல்லுங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் என்னிடத்தில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு விடுதலை தரேன் அப்படின்னு சொன்ன வசனம் தேவனுடைய வார்த்தை. சங்கீதம் 91:15 ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு விடுதலை தரேன் அப்படின்னு சொன்ன தேவனுடைய வார்த்தை. மத்தேயு 7:7 சொன்ன வசனத்தின்படி, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற தேவனுடைய வார்த்தை. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தையின் பிரகாரம் ஈசாக்கு ஜெபம் பண்ணினார், அது ஜெயமாக மாறியது. எசேக்கியா ஜெபம் பண்ணினார், அது ஜெயமாக மாறியது. அன்னாள் ஜெபம் பண்ணினாள், அது ஜெயமாக மாறியது. ஜெபம் ஒருபோதும் வீணாகாது. ஜெபம் ஜெயத்தை கண்டிப்பாக கொடுக்கும். தேவனிடத்தில் ஏறெடுக்கிற செய்கிற ஒவ்வொரு ஜெபமும் நிச்சயமாக அது ஜெயமாகத்தான் மாறும். ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனிடத்தில் அந்த காரியத்தை நம்ம சொல்கிறோம், அதை அவர் கேட்டு அதற்கான விடுதலையும் அதுக்கான ஜெயத்தையும் வெற்றியையும் அவர் நிச்சயமாக கொடுப்பார். வேதத்தில் 3 நபர்களை குறித்து நாம் பார்த்தோம். 3 பேருமே அந்த ஜெபத்தை ஏறெடுத்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதே போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த விதமான போராட்டங்களாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், மரண படுக்கையாக இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஜெபத்தை ஏறெடுக்கும் போது, அது மாற வேண்டும் என்று ஜெபத்தில் கேட்கும்போது, அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பதில் கொடுத்து ஜெயத்தை கொடுப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை நிச்சயம் செய்வார். அன்னாளுக்கு செய்த இயேசு, ரெபேக்காளுக்கு செய்த இயேசு, எசேக்கியாவுக்கு செய்த இயேசு இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாக நாம் ஏறெடுக்கும் ஜெபத்துக்கு ஜெயத்தை அவர் கொடுப்பார். ஜெபமே ஜெயம் என்ற தலைப்பில் தேவன் நம்மோடு பேசின வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆமேன். பிரைஸ் த லார்ட்.